அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை பார்த்து நீங்கள் ரஷ்யா கிட்ட எந்த ஒரு ட்ரேடிங்கும் வச்சுக்க கூடாது, அவங்க கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறதை உடனே நிறுத்துங்க, அதே மீறி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் 25% உங்களுடைய இறக்குமதி பொருளுக்கு டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொன்னார். அந்த 25 இன்னும் டபுள் ஆக்கி 50% போட்டு அதை நடத்தியும் காட்டினார் டொனால்ட் ட்ரம்ப். நீங்கள் எவ்வளோ டேரிஃப்னாலும் போட்டுக்கோங்க, நாங்கள் என்ன ஆனாலும் எங்களுடைய நண்பனான ரஷ்யாவை நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம்னு இந்தியா சொன்னாங்க. அந்த பக்கம் ரஷ்யா இந்தியாவுக்கு எதுனாலும் இன்னைக்கும் இல்லை என்னைக்குனாலும் நாங்கள் இருப்போம், இந்தியர்களோட மனசு கொன்ற மாதிரியும் மனசு வருத்தப்படுற மாதிரியும் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்தியர்களுடைய பொருட்களை நாங்கள் வாங்கிக்கிறோம், அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம், இந்தியர்கள் எங்கள் நாட்டுக்கு வேலைக்கு வாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா ரஷ்யா இந்தியாவுக்காக செய்ய ஆரம்பித்தாங்க. இந்தியாவுக்காக ரஷ்யா பண்ணுறதும் ரஷ்யாவுக்காக இந்தியா பண்ணுறதும் பார்க்குற உலக நாடுகள் இப்படி இந்தியா மற்றும் ரஷ்யா இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஒரு சின்ன கிராக் கூட இல்லாமல் அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்க ஆரம்பத்திலிருந்து. இதை தாண்டி இந்தியா முதல்ல எதுக்கு ரஷ்யாவை இந்த அளவுக்கு நம்பணும், ரஷ்யா எதுக்கு இந்தியாவை இவ்வளோ விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் விடை தெரியும்னா இன்றைய ரஷ்யாவுடைய வரலாற்றிலிருந்து ஆரம்பிக்க கூடாது. அன்றைய ரஷ்யாவான சோவியத் யூனியன் காலகட்டத்திலிருந்தே இந்தியா ரஷ்யாவுடைய நட்பு அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆரம்ப கட்டத்திலிருந்து அந்த ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் கண்டிப்பாக இந்தியா ரஷ்யாவுடைய நட்பு இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பை த பை என்னோட பேர் சேகர். வெல்கம் டு த இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய அந்த நட்புக்கான உறவு அப்படிங்கிறது சோவியத் யூனியன் காலகட்டத்தில் மட்டும் தொடங்கலை, அதுக்கு முன்னாடியே 18ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கிருச்சு. அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த கேத்ரின் தி கிரேட் அப்படிங்கிற ஒரு இளவரசி இந்தியாவுடைய புனித நூலாக இன்னைக்கும் கருதப்படக்கூடிய பகவத்கீதையை ரஷ்ய மொழியில் மொழிபெயர்ந்த இளவரசி இவங்க தான். ஸோ இவங்களோட ஆட்சி காலத்தில் தான் இந்தியா ரஷ்யாவுடைய நட்பு அப்படிங்கிறது நேரடியாக இல்லாட்டியும் அந்த நூலை அடிப்படையாக கொண்டு ரஷ்யாவுக்குள்ள மெல்ல மெல்ல தொடங்க ஆரம்பிச்சது அந்த நட்புக்கான விதை அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் சார்பால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மன்னர் ரஷ்யாவை ரூல் பண்ணிட்டு இருந்தார். இவருடைய சமயத்தில் ஆட்சி காலத்தில் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது இந்தியர்கள் இல்லை, பிரிட்டிஷ் தான் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சார்பால் அப்படிங்கிற ரஷ்ய ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த மன்னர் இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ்காரங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலத்தை அவங்க கைப்பற்றி அடிமைப்படுத்தி அந்த நாட்டை அவங்க டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படைகளோட இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ் இராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டு அவங்களை ஜெயிச்சு இந்த நிலப்பரப்பை அவங்களுக்கே ஒப்படைக்கணும் அப்படிங்கிற முடிவில் தீவிரமாக இருந்தார். அந்த டயத்தில் அவரை படுகொலை செஞ்சு அவரை கொன்னுறவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேச்சு அப்படியே காற்றுல விடப்பட்டது. யாருமே இந்திய நிலப்பரப்புக்கு ஆதரவாக எந்த ஒரு பேச்சையுமே எந்த ஒரு கருத்தையுமே முன்வைக்கல. அதுக்கப்புறம் USSR சொல்லப்படக்கூடிய சோவியத் யூனியன் அப்படிங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ரஷ்யா முழுக்க பரவ தொடங்குச்சு. அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை ரூல் பண்ண முக்கியமான ரஷ்யாவை சேர்ந்த ஒரு தலைவர் அப்படின்னா அது ஜோசப் ஸ்டாலின் தான். அந்த ஜோசப் ஸ்டாலின் இந்த இந்தியாவுடைய நட்பை அந்த டயத்தில் அவர் பெரிதும் விரும்பலை, அதை கண்டுக்கிடாமே இருந்தார். ஆனால் ஜோசப் ஸ்டாலினுடைய மரணத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் இந்தியாவுடைய நட்பு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இந்தியாவுக்கு வரவும் செஞ்சாங்க. அப்போ இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது நம்ம இந்தியாவுடைய முதல் பிரதமரான நேரு தான் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி ரூல் பண்ணும்போது நேரு காலகட்டத்தில் வந்த ரஷ்ய தலைவர்கள் இந்தியாவுக்கு பல ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் இந்தியா ரஷ்யாவுடைய நட்பு அப்படிங்கிறது நேரடியாக தொடங்க ஆரம்பிச்சது. ரஷ்யா இன்னைக்கு இந்தியாவுக்கு பல உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது இன்னைக்கு பண்றது மட்டும் இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது தொடர்ந்து ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டா பிரிவினை காலகட்டத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அப்படிங்கிற இரு நாடுகளும் சுதந்திராங்கன காலகட்டத்தில் உருவான நாடுகள். இந்த இரண்டு நாடுகள் என்னதான் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாலும் காஷ்மீர் சொல்லப்படக்கூடிய அந்த நிலப்பகுதி இந்தியாவுக்கு சொந்தமா அல்லது பாகிஸ்தானுக்கு சொந்தமா அப்படிங்கிற பஞ்சாயத்து ஆரம்பத்திலிருந்தே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஒரு முடிவுக்கு சுமூகமாக வந்தே ஆகணும். அப்படி வர்ற வரைக்கும் இந்த காஷ்மீர் பகுதிக்கு ஐநாவுடைய அமைதிப்படையை அனுப்பி அவங்க கண்ட்ரோல்ல அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா மற்றும் UK அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் ஒரு தீர்மானமா ஐநால கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தை தன்னோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரஷ்யா அப்போவே அந்த தீர்மானத்தை உடைச்சு எறிஞ்சாங்க. ஸோ இந்த வீட்டோ அதிகாரம் அப்படிங்கிறது ஐநால நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்கப்படுறது. அந்த பட்டியலில் ரஷ்யா, அமெரிக்கா, UK, பிரான்ஸ் அதுக்கப்புறமா சீனா இந்த நாடுகள்லாம் ஐநா
ஐநாவுடைய நிரந்தர உறுப்பு நாடாக இருக்கிறதுனால ஐநாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுது அப்படின்னா அது தங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை அவங்களால கேன்சல் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் ரஷ்யா அப்போவே இந்த காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கு பக்கமாக நின்று தன்னோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமைதிப்படை காஷ்மீருக்கு அனுப்பி காஷ்மீரோடைய கண்ட்ரோல் முழுக்க முழுக்க ஐநாவுடைய அமைதிப்படை கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்தை ரஷ்யாவுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ரத்து பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1961 கூட இதே மாதிரி தன்னோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு ரஷ்யா ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணுச்சு. 1947 இந்தியா வந்து என்னதான் பிரிட்டிஷ்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கியிருந்தாலும் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவா, டமாங், டியோ மாதிரியான பகுதிகள் போர்ச்சுகீசியர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. 1961 கோவால போர்ச்சுகீசியர்களுடைய அரசுக்கு எதிராக மக்கள் புரட்சியில் ஈடுபட்டாங்க. இந்தியாவோட இணைக்கிறதுக்கான ஒரு போராட்டமாக அது இருந்துச்சு. அதை போர்ச்சுகீசியர்களுடைய அரசாங்கம் துப்பாக்கி சூடி நடத்தி அதை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதை கேள்விப்பட்ட இந்தியா நம்ம கோவாவை நம்ம இந்தியாவோட இணைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்காக ராணுவத்தை அங்கே அனுப்பி வச்சாங்க. இதை கேள்விப்பட்ட போர்ச்சுகீசியர் அரசாங்கமும் உலக நாடுகள் சில இதெல்லாம் சேர்ந்து ஐநால இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. போர்ச்சுகீஸ் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரிச்சு அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே மாதிரியான நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்பவும் ரஷ்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியா காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கு, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை கேன்சல் பண்ணாங்க ரஷ்யா. இப்படி அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் பல தீர்மானங்கள் இந்தியாவுக்கு எதிராக ஐநா சபையில கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படி கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை தன்னோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி பல முறை இந்தியாவுக்கு சாதகமா பல முடிவுகளை மாத்தி இருக்கு ரஷ்யா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவை இந்தியா மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறதுக்கும் ஒவ்வொரு இந்தியர்களும் ரஷ்யாவை தங்களுடைய சொந்த நாடு போல அவங்க நினைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது 1971 1967 இந்தியாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடிகள் அப்பவும் இந்தியா பக்கம் ரஷ்யா நின்னதுனால தான். அதாவது 1967 இந்தியா மற்றும் சீனாக்கு இடையே போர் அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த போர் சமயத்தில் சீனா அப்படிங்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அதே மாதிரி தான் ரஷ்யாவும் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்ட ஒரு நாடு. அப்போ சீனா நினைச்சாங்க ரஷ்யா நம்ம பக்கம் தான் நிற்கும், ஸோ நம்ம இந்தியாவை அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ரஷ்யா சீனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணாங்க. அந்த போர் நடந்துட்டு இருந்த சமயத்தில் சீனாக்கு ஆதரவாகவும் ரஷ்யா எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல, எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கல. இந்தியாவுக்கு ஆதரவாகவும் எந்த ஒரு கருத்தும் எந்த ஒரு செயலையுமே ஈடுபடல. தன்னை போல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை கொண்ட சீனாவுக்கு ஆதரவாகவும் இல்லாமலும் தன்னுடைய நண்பனுக்கு எதிராகவும் இல்லாமல் ரஷ்யா அப்போவே நியூட்ரல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய உதவியை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1971 இந்தோ பாகிஸ்தான் போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு ஒரு பதட்டத்தையும் நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. அந்த சமயத்திலையும் ரஷ்யா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. அது இன்னைக்கும் யூடியூப்களையும் சரி, சோஷியல் மீடியாக்களையும் சரி, நிறைய ரீல்ஸுகளாகவும் நிறைய ஸ்டேட்டஸ்களாகவும் நிறைய பேர் பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. 1971 காலகட்டம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாகிஸ்தான் மாதிரி அன்னைக்கு பாகிஸ்தான் இல்லை. கிழக்கு பாகிஸ்தான் மற்றும் மேற்கு பாகிஸ்தான்களாக இருந்துச்சு. அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அப்படிங்கிறது மேற்கு பாகிஸ்தானாகவும் இன்றைக்கு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நாடா அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதி கிழக்கு பாகிஸ்தானாகவும் இருந்தது. அதில் அந்த கிழக்கு பாகிஸ்தானில் வசித்து வந்த மக்கள் எங்களுக்கு பாகிஸ்தான் கூட இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த சமயத்தில் பல லட்சம் பேர் கிழக்கு பாகிஸ்தானை விட்டு வெளியேறி பல நாடுகளுக்கு தஞ்சமடைய வெளியே போனாங்க. அதில் இந்தியாவுக்கு சுமார் 1 கோடி மக்கள் வந்து இங்கே இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்போ இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது இந்திரா காந்தி. அப்போ இந்திரா காந்தியும் கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்குள்ள தஞ்சமடைந்த அந்த மக்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. இப்படி இந்திய அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வர்றவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பக்கம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்தில் இந்தியாவை பாகிஸ்தான் தாக்க ஆரம்பித்தாங்க. 1971 டிசம்பர் 3ஆம் தேதி இந்தியாவுடைய விமான தளங்களை மையமாக வச்சு அந்த பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்க ஆரம்பித்தாங்க. அந்த டயத்தில் இன்னைக்கு அமெரிக்கா எப்படி இந்தியாவு பக்கம் வந்து எதிராக மாறி இருக்கோ அப்போவும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் அமெரிக்கா இருந்துச்சு. அது வெறும் ஆதரவு அப்படிங்கிறது பேச்சோட மட்டும் இல்லாமல் அந்த போர் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தொடங்கின உடனே பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற இந்தியாவுடைய கடற்பகுதிக்கு மிகப்பெரிய கடற்படை பிரிவையே ஒன்று அனுப்பி வச்சாங்க. அதுதான் 7th ஃப்ளீட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கடற்படை பிரிவு. இந்த பிரிவில் 70 போர்க்கப்பல்களும் 300க்கும் அதிகமான போர் விமானங்களும் சேர்த்து அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. கூடவே யூகேவோட கடற்படை பிரிவில் இருந்து ஒரு போர்க்கப்பலும் அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. இப்படி இந்தியாவுடைய கடற்பகுதியில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலும் கூடவே யூகேவோட போர்க்கப்பலும் இந்தியாவுடைய நிலப்பரப்பை தாக்குறதுக்காக கடல் மார்க்கமாகவும் சூழ்ந்து இருந்துகிட்டு அப்பவே அமெரிக்கா பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்றதுக்கு தயாரா இருந்தாங்க.
வந்தாங்க. இது பத்தாதுன்னு டர்க்கி, ஈரான் மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய போர் விமானங்களையும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சு இந்தியாவுக்கு எதிராக ஒரு செயலை செய்ய சொன்னதும் இதே அமெரிக்கா தான். இதுவும் பத்தாதுன்னு தேவைப்பட்டா சீனா நீங்க கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த போரில் இறங்கலாம் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. ஆனால் சீனாக்கு நல்லாவே தெரியும், இப்போ நம்ம இந்தியாவை அடிக்கிறதுல ஏதாச்சும் ஒரு முடிவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கம்யூனிஸ்ட் நாடுகளில் ஒன்றா இருக்கக்கூடிய ரஷ்யா இதுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கும். ஸோ நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு சீனா சைலண்டாகவே இருந்துட்டாங்க. ஆனால் இந்தியாவை பிரான்ஸ், யூகே, அதுக்கப்புறம் அமெரிக்கா, பாகிஸ்தான் என சுத்து போட்டுட்டு இருந்த அந்த சமயத்தில் இந்தியாவுடைய அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் இந்த நெருக்கடியான சூழ்நிலைக்கு இந்தியாவுக்கு உதவுமாறு உலக நாடுகளுக்கு அழைப்புகளும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த அழைப்பை ஏற்று எந்த ஒரு நாடுமே இந்தியாவுக்கு உதவி பண்ணல. காரணம், இந்தியாவை எதிர்த்து சுத்து போட்டு நிற்கிறது யூகே, பிரான்ஸ், அமெரிக்கா மாதிரியான மிகப்பெரிய வல்லரசாகவும் அதே நேரத்தில் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கிறதுனால இந்தியாவுக்கு ஆதரவாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியாமல் எல்லா நாடுகளும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்படி ஒரு பயங்கரமான நெருக்கடி இந்தியாவுக்கு வந்தப்போ இந்தியாவுக்கு ஆதரவாக இந்திய கடற்படையில் பே ஆஃப் பெங்காலுக்கு ஒரு போர்க்கப்பலும் ஒரு நீர்மூழ்கி கப்பலும் இந்தியாவுக்கு ஆதரவாக வந்துச்சு. அதை அனுப்பிச்சது வேறு எந்த நாடு இல்லை, இந்தியாவுடைய உண்மையான நண்பனாக இன்றைக்கும் பார்க்கப்படக்கூடிய ரஷ்யா தான். அப்போ ரஷ்யா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்தியாவுடைய நிலப்பரப்பில் ஒரு தோட்டா விழுந்தாலும் சரி, ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலும் சரி, அது நேரடியாக எங்களுடைய ரஷ்யர்களுக்கு ஏற்பட்ட மாதிரி, எங்கள் ரஷ்ய மண்ணுக்கு ஏற்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பலில் அணுவாயுதத்தை சுமந்துக்கிட்டே அது இந்தியாவுடைய பே ஆஃப் பெங்காலில் இந்தியாவுக்கு அரணா வந்து நின்றுச்சு. இதை பார்த்த யூகே, அமெரிக்கா, பிரான்ஸ் மாதிரியான நாடுகள், இதை பார்த்தும் இதை கேட்ட யூகே, அமெரிக்கா, பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா நிலைமை மோசமாயிரும், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னங்கால் பெடதில் அடிக்க அவங்களோட கப்பல்களை பின்னோக்கி அவங்க திருப்பிக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இதோட விளைவா இந்தோ பாகிஸ்தான் போர்ல இந்திய ராணுவம் இன்னும் துணிச்சலோட முன்னேறி போக பாகிஸ்தான் ஒரு வழியா சரண்டரும் ஆகி அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. கிழக்கு பாகிஸ்தான் அவங்க நினைச்ச மாதிரியே பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு தனி நாடாகவும் அந்த மக்கள் விருப்பப்பட்ட மாதிரி உருவாச்சு. சரி, இவ்வளவு ரஷ்யா எதுக்கு இந்தியாவுக்காக பண்ணணும்? ரஷ்யா இந்தியாவுக்காக இவ்வளோ பண்ணுறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு அரசியல் காரணம் இருக்குமா? இல்லை இந்தியாவுக்கிட்ட ஏதாச்சும் எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு நன்றி, ஒரு விசுவாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இரண்டாம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் ஹிட்லர் பல நாடுகள் மீது போர் தொடுத்துட்டு இருந்தார். அதில் சோவியத் யூனியன்கிற அன்றைய ரஷ்யா மீதும் போர் தொடுத்தார். 1941 சோவியத் யூனியன் மேலே போர் தொடுக்கும் போது சோவியத் யூனியனில் இருந்த மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி பல நாடுகளுக்கு தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்படி தஞ்சம் அடைஞ்சவங்க இந்தியாவுக்கும் வந்தாங்க. அப்படி இந்தியாவுக்கு வந்த ரஷ்ய மக்களை தங்கள் சொந்த நாட்டு மக்கள் போல பார்த்து அரவணைச்சு அந்த போர் முடிஞ்சு சொந்த நாட்டுக்கு போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் சோவியத் யூனியன் ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஜோசப் ஸ்டாலினை இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வாழக்கூடிய தன்னுடைய ரஷ்ய நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் அரவணைப்பாகவும் இந்தியர்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்திய மக்களும் அந்த அளவுக்கு அரவணைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்து சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்தியா நமக்கு பண்ண மிகப்பெரிய உதவிக்கு எப்பவுமே நம்ம இந்தியாவுக்கு விசுவாசமாகவும் நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிற முடிவை அடுத்தடுத்து வந்த தலைவர்கள் கடைபிடிச்சுட்டே வந்தாங்க. அதோட வழியில இன்னைக்கும் விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவுடைய அதிபராக இருந்தும் இந்தியாவை ஒரு சமயமும் விட்டு கொடுக்காம இந்தியா பக்கமே எப்பவும் இருக்கிறாரு. அதே மாதிரி ரஷ்யாவும் என்னைக்குமே இந்தியா விட்டு கொடுக்காது. இந்தியாவுக்கு ஒண்ணுனா ரஷ்யா எப்பவுமே களத்துல வந்து நிற்கும். அதனால தான் இன்னைக்கும் இந்தியாவும் எந்த நாடுகளை நம்பினாலும் சரி, ரஷ்யா மேல துளி கூட அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது. அதே மாதிரி தான் ரஷ்யாவை நம்புறாங்க. உலக நாடுகள் எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, அந்த நாடுகள் தங்களுடைய செயல்களை எங்களுக்கு எதிராக எப்போ வேணாலும் மாற்றலாம், எண்ணங்களில் ஈடுபடலாம். ஆனால் இந்தியா ஒருபோதும் எங்களுக்கு எதிராக திரும்பவே திரும்பாது. அதில் எங்களுக்கு 100% மட்டும் இல்லை 1000% நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இந்தியா மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கையை ரஷ்யா சேர்ந்த அடுத்தடுத்து வந்த தலைவர்களும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய விளாடிமிர் புட்டினும் வச்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்தியா எதுக்கு ரஷ்யாவை அவ்வளோ நம்புது, ரஷ்யாவும் எந்த அளவுக்கு இந்தியா மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட வீடியோ லைக் கொடுக்கணும், ஜஸ்ட் லைக் கொடுத்துருங்க. இதேமாதிரி வரலாற்று சம்பந்தமான நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சீக்கிரம் இன்ஃபினிட்டி சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணி வச்சுக்கிட்டு வீக்லி வரக்கூடிய வீடியோஸை தவறாமல் பாருங்கள். மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.